சென்னை டிபி சத்திரம் பகுதியில் பிரபல ரவுடியாக வலம் வந்தவர் ரோஹித் ராஜன். இவர் அப்பகுதியில் கட்ட பஞ்சாயத்து, மாமூல் உள்ளிட்ட பல்வேறு சமூக விரோத செயலில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வந்துள்ளார். பிரபல ரவுடிகளான சிவக்குமார், தீச்சட்டி முருகன், ஆறுமுகம் ஆகிய கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரோஹித் ராஜன் மீது 13 வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளன. 3 கொலை வழக்குகளில் தொடர்புடைய ரோஹித் ராஜன் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் இருந்து வந்துள்ளார். இதனால் நீதிமன்றம் 3 முறை பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் ரோஹித் ராஜன் தேனியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தனிப்படை அமைத்து போலீசார் பதுங்கியிருந்த ரோஹித் ராஜனை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்துள்ளனர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் ரோஹித் ராஜன் டிபி சத்திரம் பகுதியில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. ஆயுதங்களை அடையாளம் காண போலீசார் ரோஹித் ராஜனோடு சென்றுள்ளனர். கீழ்ப்பாக்கம் அரசு கல்லறை தோட்டம் அருகே சென்றபோது சரவணகுமார் மற்றும் பிரதீப் ஆகிய 2 காவலர்களை அரிவாளால் தாக்கிவிட்டு ரோஹித் ராஜன் தப்பிச் செல்ல முயன்றதாக கூறப்படுகிறது. உடனிருந்த பெண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி துப்பாக்கியால் ரவுடி ரோஹித் ராஜனின் காலில் சுட்டு அவரை பிடித்துள்ளார். காயமடைந்த ரோஹித் ராஜனும் 2 காவலர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பெண் காவல் உதவி ஆய்வாளரின் துணிச்சலான இந்த செயலை ஏராளமானோர் பாராட்டி வருகின்றனர். இந்நிலையில் சென்னை பெருநகர காவல்துறை ஆணையாளர் அருண் காவல் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வியை நேரில் அழைத்து பாராட்டி வெகுமதி வழங்கினார்.